அது மாத்திரமல்ல, யோபு இந்த மத்தியஸ்தரை குறித்து அவர் ஏங்குகிறதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தியஸ்தர்னு வரல யோபுவின் காலத்துல. இந்த யோபுவை குறித்து சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஆபிரகாம் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த யோபுவான். ஏன்னா அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள், பயன்படுத்தப்பட்டிருக்கிற பொருள், சில காரியங்களை வச்சு அவங்க ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் தான் இந்த யோபு என்ன செய்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார் என்று அவர்கள் சில காரியங்களை அவர்கள் ஆதாரபூர்வமாக சொல்லுகிறார்கள், நிரூபிக்கிறார்கள். எனவே இந்த யோபுவை குறித்து இப்ப நாம் பார்க்க போகிற ஒரு காரியத்தை, யோபு மத்தியஸ்தருக்காக அவர் ஏங்கினார், அவர் தவித்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம். எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தர் எங்களுக்குள் என்ன செய்யலையே, இல்லையே. என்ன சொல்றாரு? இருந்தா நல்லா இருக்குமேப்பா, இருந்தா நல்லா இருக்குமே சொல்றாரு. யோபு என்ன சொல்றாருன்னா, எங்க இருவர் மேலையும் கைகளை வைக்கும் மத்தியஸ்தன் இருந்தால் நலமாயிருக்குமே என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்தை அவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஏக்கம் எங்கே நிறைவேறினது தெரியுமா? இந்த ஏக்கம் எங்க நிறைவேறினது தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே நிறைவேறினது. கல்வாரி சிலுவையிலே நிறைவேறினது. அது மாத்திரமல்ல, இங்கே இருவர் மேலும் கையை வைக்கக்கூடிய மத்தியஸ்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இருவர் மேலையும் கையை வைக்கக்கூடிய அந்த மத்தியஸ்தன் யார்? யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த இருவர் மேலையும் கைகளை வைக்கக்கூடிய மத்தியஸ்தன் என்பதை நீங்கள் திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே யோபு எங்கள் இருவர் மேலும் என்று சொல்லுகிறாரே, இந்த இருவர் யார்? எங்கள் இருவர் மேலையும் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் என்று சொல்லுகிறாரே. இப்ப மத்தியஸ்தன் யாருன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப இந்த 2 பேர் யாரு? இந்த இருவர் யார்? இருவர் யார் தெரியுமா? ஒன்று பிதாவாகிய தேவன், இன்னொன்று யோபு. ஒன்று பிதாவாகிய தேவன், இன்னொன்று நாம. அப்ப நம்ம மேல ஒரு கையை வச்சு, பிதாவாகிய தேவன் மேல ஒரு கையை வச்சு நிக்கக்கூடிய ஒரே ஆள் யார் தெரியுமா? வேற யாரும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். வேற எந்த நபரும் அந்த இடத்தை போய் ஃபில் பண்ண முடியாது. பிதாவாகிய தேவன் மேல கையை வைக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்க காமிக்க முடியுமா? காமிக்க முடியும்னா சொல்லுங்க. வேற யாரா இருக்காங்களா? கடவுள் மேலேயே கையை வைக்கக்கூடிய ஒரு ஆளு, மனுஷன் மேல ஒரு கை, 2 பேர் மேலையும் கையை வைக்கக்கூடிய மத்தியஸ்தன் இயேசு கிறிஸ்து. எனவே பிதாவாகிய தேவன் மேலும் நம்ம மேலும் கையை வைக்கக்கூடிய அந்த ஒரே நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை திட்டவட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இருவரையும் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற வேற யாரும் இந்த இடத்துல செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. இதுக்கு தகுதியானவர்கள் வேற யாரும் கிடையவே. யார் இந்த இடத்தை நிரப்ப முடியாது, யார் இந்த இடத்துல வந்து நிற்க முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த இடத்துல வந்து நின்று இருவர் மேலையும் கையை வைத்து சமரசம் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து நம்மையும் பிதாவாகிய தேவனையும் சமரசம் பண்ணிட்டாரு. ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து என்னையும் பிதாவாகிய தேவனையும் சமரசம் பண்ணிட்டாரு. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் தன்னுடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த அந்த மரண ஆக்கினையின் மூலமாகவும் என்னை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார். இன்றைக்கு நானும் பிதாவாகிய தேவனும் ராசியா இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறோம், ஒப்புரவாகி இருக்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென்.
ஒப்புரவாக்கி இருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு பிதாவாகிய தேவன் நம்ம மேல ஒரு தூசி அளவு கூட கோபமா இல்லை. கோபமா இல்ல. அவர் அன்பாகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். எனவே தைரியமாக வந்து ஜெபித்து பதிலை பெற்றுக் கொள்ளலாம். இன்னைக்கு பாருங்க, அநேக ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் எம்மேல கோபமா இருக்காரு பாஸ்டர், கர்த்தர் எம்மேல கடுப்பா இருக்காரு போல. சத்தியத்தை குறித்து அறிவு இல்லைன்னு அர்த்தம். என்னமோ தெரியல, கர்த்தர் எம்மேல கோபமா தான் இருக்காரு போல. ஏதாவது சொல்றீங்க? எனக்கு ஒரு சின்ன தவறு பண்ணிட்டீங்களா பாஸ்டர், அதனால ஏங்க அந்த தவறுக்காக இயேசு என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில தண்டிக்கப்பட்டாரு. அதனால தவறு செய்யுங்க மேலும் மேலும் கர்த்தர் லைசன்ஸ் ஒண்ணு கொடுக்கல. எல்லாம் இருக்கிறீங்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க தவறு செஞ்சாலும் செய்யாட்டினாலும் கர்த்தர் உங்க மேல என்ன செய்யல? இன்னைக்கு கோபமா இல்லை, இன்னைக்கு அன்பா தான் இருக்கிறாரு. ஏன்னா உங்க மேல வரக்கூடிய எல்லா கோபத்தையும் யாரு மேல காமிச்சிட்டாரு? இயேசு கிறிஸ்து மேல பிதாவாகிய தேவன் காமிச்சிட்டாரு. அவரை தண்டிச்சிட்டாரு, அவர் ரத்தத்தை சிந்திட்டாரு, அவர் மரண ஆக்கி நடந்துட்டாரு. அதன் மூலமா உங்களை என்ன செஞ்சாரு? அவரு ஒப்புரவாக்கிட்டாரு. இன்றைக்கு ஒரு தூசி அளவு கூட பிதாவாகிய தேவன் உங்க மேல கோபமா இல்ல. இந்த சத்தியத்தை இன்னைக்கு எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இந்த சத்தியத்தை எடுத்து செல்லுங்க, வீட்டுக்கு சொல்லிட்டே போங்க. கர்த்தர் என் மேல கோபமா இல்ல, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறாரு. கர்த்தர் என் மேல கோபமா இல்ல, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறாரு. கர்த்தர் என் மேல கோபமா இல்ல, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறாரு. நான் சொல்றேன், எல்லா பயமும் போயிடும். எல்லா பயமும் போயிருங்க, எல்லா கலக்கமும் போயிடும், எல்லா நடுக்கமும் போயிடும். தைரியமா கர்த்தர்கிட்ட வரலாம். தைரியமா கர்த்தர்கிட்ட வந்து என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம், பதிலை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு மக்கள் ஏன் தேவ பிரசன்னத்துக்கு போறதுக்கு பயப்படுறாங்க? பயம். அது என்ன பயம்? கர்த்தர் ஒருவேளை நம்மள அடிச்சிருவாரோ, கண்டிச்சிருவாரோ, காதை பிடிச்சி தூக்கிடுவாரோ நம்மள. அதுக்கேற்ற மாதிரி பிரசங்கமும் சபையில கர்த்தர் நீ உஃப்னு ஊதி போட்டுருவாரு. கர்த்தர் நீ உஃப்னு ஊதி போட்டுருவாரு. உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்னுடைய தகுதி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்னுடைய எங்கள் தகுதி. கிறிஸ்து இயேசுவினால் என்ன செய்திருக்கிறது? உண்டாகி இருக்கிறது. ஏன் தகுதியின் அடிப்படையில் நான் போறது கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் தகுதியின் அடிப்படையிலே நான் போகிறேன். ஆமென். ஏன் தகுதியின் அடிப்படையில் நான் தேவ பிரசன்னத்துக்கு போறதே கிடையாது, போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தின் நிமித்தமாக அவருடைய தகுதியின் அடிப்படையில் என்ன செய்ய போறேன்? நான் அங்கே அடுத்த வாரத்தை அதெல்லாம் பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் நமக்காக பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம். அவர் மாம்சத்தின் மூலமாக புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஜீவனும் உள்ள மார்க்கத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் நுழைஞ்சிச்சார்னா நானும் அவர் பின்னாலே போய் உள்ள நுழைஞ்சிடலாம். அவரை ஃபாலோ பண்ணி போய் அவரை பிடிச்சிக்கிட்டே போய் உள்ள போயிடலாம். இப்ப இயேசு கிறிஸ்துவ மேல பிதாவாகிய தேவன் கோபமா கிடையவே. அவர் மேல கோபமா இல்லை, என் மேலேயும் கோபமா இல்லை. அவர் மேல அன்பை காமிக்கிறாருன்னா என் மேலே அன்பை காமிக்கிறாரு. அவருக்கு எல்லாம் ஆசீர்வாதம் இருக்குன்னா எனக்கு எல்லாம் ஆசீர்வாதமும் இருக்குது. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பிதாவாகிய தேவன் நம்ம மேல என்ன இல்லை? கோபமா இல்லவே இல்லை. அப்படி சொல்லுங்க, கர்த்தர் என் மேல கோபமா இல்ல, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார், பாசமா இருக்கிறார். என்னுடைய ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் தருவதற்கு அவர் தயாரா இருக்கிறார். அதனால சோசியம்லாம் கேட்காதீங்க. யாத்தையும் போய் கர்த்தரின் ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டார். கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. குறியில என்ன செய்யாதீங்க. யாத்தையும் எந்த தீர்க்கதரிசியும் போய் என்ன மாதிரியா பாக்குறீங்க? எல்லாரும் கேட்காது. இந்த வசனத்தை கவனிங்க, இந்த வார்த்தையில கவனிங்க. கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறாரு, கோபமா இல்ல. கோபமா இருந்தா தானே பதில் வராது. அன்பா இருந்தா என்ன செய்யும்? பதில் வரும். நீங்க உங்க பிள்ளை மேல கோபமா இருக்கீங்க, எதுவும் கொடுப்பீங்களா? கோபம் தான் கொடுப்பீங்களா? நீங்க எல்லாம்
வீட்டில் வந்து பார்த்தா தெரியும். கொடுக்க மாட்டீங்க. ராசியானதான் என்ன செய்வீங்க? மன்னிப்பு கேட்கணும், சாரின்னு சொல்லணும். சாரிம்மா, தெரியாம செஞ்சுட்டேம்மா அப்படி சொன்னா என்ன செய்ய? இங்கிருந்து பர்ஸ்ல இருந்து பணம் ஓடி போயிரு. முகத்துல முழிக்காத, விட்டு வெளியே நில்லு. என்னது? கோபம் இருக்குது. கோபம் இருந்தா இது என்ன செய்யாது? கிடைக்காது. கர்த்தர் இன்னைக்கு என் மேல கோபமா இல்லையே. கோபம் இல்லைன்னா அன்பா தானே இருக்கிறாரு. அன்பா இருந்தா என் ஜெபத்துக்கு பதில் வரும்ல. ஆமே. வசனத்துக்கு குறித்த வெளிப்பாடு வரணும், சத்தியத்துக்கு குறித்த அறிவு வரணும். அதனால யார்ட்டையும் போய் என்ன செய்யாதீங்க, தீர்க்க தரிசனம்லாம் கேட்காதீங்க. என்ன தீர்க்க தரிசனம்? கர்த்தர் என் மேல கோபமா இருக்காரா அன்பா இருக்கிறாரு சொல்லி கேட்டு சொல்லுங்க பாஸ்டர். கேட்கறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிங்க. கேட்கறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிங்க, சத்தியத்தை கவனிங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல கோபமா இல்லைங்க. எவ்வளவு அற்புதமான சத்தியம் தெரியுமா? எவ்வளவு அற்புதமான தேவன் தெரியுமா அந்த தேவன்? ஆமென். ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் எங்களிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒப்புர வாக்குதலின் உபதேசத்தை கர்த்தர் நம்ம இடத்துல என்ன செய்திருக்கிறார்? ஒப்புர கொடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு உலகத்துல போய் வாங்க ஆண்டவரண்டையே வாங்க, வாங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புர வாங்குங்க, கர்த்தர் உங்க மேல கோபமா இல்லை, வாங்க ஆண்டவரண்டையில வாங்கன்னு சொல்லி சொல்லலாம். பாரு, நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் கர்த்தர் நீ செஞ்சிருவாரு, நீ போட்டு தெளிவார் அப்படின்னு சொல்லாதீங்க. பாரு, நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொலகாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் மேல அன்பா இருக்கிறார், கர்த்தர் உன் மேல பாசமா இருக்கிறார். இப்ப இயேசு வண்டியில வருவாய் என்றால் என்ன செய்யலாம்? அவருடைய பிரசன்னத்துல வந்து நீ அவருடைய பிள்ளையாய் மாறலாம். வா, இயேசு வண்டியில வா. ஆமென். அதுதான் சுவிசேஷம். அதுதான் சுவிசேஷம். அதான் நற்செய்தி, அதான் குட் நியூஸ். ஆமென். ஆகவே கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம மேல கோபமா இல்ல, கர்த்தர் மேல அன்பா இருக்கிறாரு. ஆகவே 100க்கு 100 நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, 100க்கு 100 உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். ஆமென். அதனால சந்தேகத்திலேயே போகாதீங்க. ஜெபத்துக்கு ஜெபம் பண்ண போவோம், கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா, வருமா வராதா, அப்படி சந்தேகத்துல போகாதீங்க. 100க்கு 100 பதில் வரும். ஆமென். ஏன்னா கர்த்தர் உங்க மேல எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. ஆமென். உங்க அப்பா வேணா உங்க மேல கோபமா இருக்கலாம், உங்க புருஷன் வேணா உங்க மேல கோபமா இருக்கலாம், உங்க மனைவி வேணா உங்க மேல கோபமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறாருங்க. இவ்வளவு அற்புதமான சத்தியங்கள். கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறாருங்க. பெத்த பிள்ளை கோபமா இருக்கலாம், கர்த்தர் உங்க மேல என்ன செய்யல? கோபமாகவே. ஆகவே 100க்கு 100 உங்க ஜெபத்துக்கு பதில் வரும்.